الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
यानी गुज़श्ता कल 20 फरवरी का दिन गुजरा है। நேற்று பிப்ரவரி 20ஆம் தேதியாக இருந்தது. இந்த நாள் ஜமாத்தில் முஸ்லிம் மவுத் பற்றிய முன்னறிவிப்பு வெளியிடப்பட்ட நாள் என்ற பெயரில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இதில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது ஒரு மகன் பிறப்பது தொடர்பாக கூறியிருந்தார்கள். அவர் நல்ல சாலிஹான மற்றும் பல்வேறு பண்புகளை கொண்டவராக இருப்பார் என கூறியிருந்தார்கள். கடந்த குத்துபாவில் நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அடையாளங்கள் தொடர்பாக விஷயங்களை எடுத்துரைத்தேன். இன்றும், அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு அருகில் உள்ள ஜும்மாவாக இருப்பதனால் இந்த முன்னறிவிப்பை பற்றி எடுத்துரைப்பது சரியாக இருக்கும் என கருதினேன். இதனை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாபெரும் அடையாளமாக கூறியிருக்கிறார்கள். ஆட்சேபனையாளருக்குரிய பதிலில் அன்னார் இவ்வாறு தெளிவுபடுத்தினார்கள். அதாவது, நீங்கள் ஆட்சேபனைகளை செய்யத்தான் செய்கின்றீர்கள், ஆனால் இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாகும். அதாவது, இதில் மகன் பிறப்பது தொடர்பாக மட்டும் முன்னறிவிப்பு செய்யப்படவில்லை, மாறாக நீண்ட ஆயுள் பெறக்கூடிய, அன்னாருடைய வாழ்வில் பிறக்கக்கூடிய போன்ற பல பண்புகளை கொண்ட மகன் பிறப்பதனை குறித்து முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. அன்னார் கூறுகின்றார்கள், இந்த அறிவிப்பை ஆழமான மற்றும் நீதியின் பார்வையில் பார்த்தோம் என்றால் இது இறை அடையாளமாக இருப்பதில் எவ்வித சந்தேகமும் ஏற்படாது. அன்னார் ஆட்சேபனையாளர்களிடம் கூறினார்கள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் என்றால் இதனை போன்ற அடையாளங்களை கொண்ட முன்னறிவிப்புகளை வெளியிடுங்கள். கூறுகின்றார்கள், இவ்விடத்தில் கண்களை திறந்து பார்க்க வேண்டும். அதாவது, இது வெறும் முன்னறிவிப்பு மட்டுமல்ல, மாறாக இது மகத்தான இறை அடையாளமாகும். அன்னாரின் வருகையின் நோக்கமாகிய இஸ்லாத்தின் உண்மைத்துவம் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவத்தை மற்றவர்கள் மீது நிரூபிப்பது என்பதனை இவ்விடத்திலும் இந்த முன்னறிவிப்புகளை அடையாளங்களை எடுத்துரைத்தவாறு இவை எனது உண்மைத்துவத்தை நிரூபிக்கிறது என கூறவில்லை, மாறாக இந்த விண்ணின் அடையாளங்களை கருணைமிக்க இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுஃபுர் ரஹீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை மற்றும் கண்ணியத்தை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் வெளியிட்டுள்ளான் என கூறுகின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், உண்மையில் இந்த அடையாளங்கள் இறந்தவரை உயிர்ப்பிக்க செய்வதனை விட 100 மடங்கு உயர்வான, மேலான, முழுமையானதாகும். அன்னார் இதற்கு விளக்கம் கூறுகிறார்கள், இறந்தவரை உயிர்ப்பிக்க செய்வதென்பது ஒரு ரூஹை சிறிது காலத்திற்காக திரும்ப அழைத்துக் கொள்வதாகும். இது பைபிளில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் சில நபிமார்களை பற்றி கூறப்பட்டுள்ளது போன்றதாகும். இதிலும் ஆட்சேபனை செய்யக்கூடியவருடைய ஆட்சேபனைகள் இருக்கின்றன. இறந்தவரை உயிர்ப்பிப்பதனை ஏற்றுக்கொண்டாலும் இதன் மூலமாக உலகிற்கு எவ்வித பயனும் ஏற்படாது. ஆனால் இங்கு இறையருளால், அவனது கருணையினால், அவனது பரக்கத்தினால் ஹஜ்ரத் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறைவன் இந்த எளியவனுடைய துவாவை ஏற்றுக்கொண்டவாறு எப்படிப்பட்ட அருளுக்குரிய ரூஹை அனுப்புவதாக வாக்குறுதி அளித்துள்ளான் என்றால் அவரது உட்புற மற்றும் வெளிப்புற அருள்கள் உலகம் முழுவதும் பரவும். அன்னார் கூறுகின்றார்கள், மக்களே, நான் யார், எனது உண்மை நிலை என்ன? எவர் என் மீது தாக்குதல் நடத்த விரும்புகின்றாரோ அவர் உண்மையில் எனது பரிசுத்த வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த விரும்புபவராவார். ஆகையால் அவர் நினைவில் கொள்ளட்டும், அவரால் சூரியனின் மீது மண்ணை போட முடியாது,
மாறாக அந்த மண்ணே அவரது தலையிலும் கண்களிலும் அவரது முகத்திலும் விழுந்து அவரை இழிவுபடுத்தும். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேன்மையும் மகிமையும் அவரது பகைமை மற்றும் போராமையினால் குறையாது. மாறாக இறைவன் அதிக அளவு அதனை வெளிப்படுத்துவான். உங்களால் ஃபஜர் நேரத்தில் உதயமாகும் சூரியனை தடுக்க முடியுமா? இதனை போன்றுதான் உங்களாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மைத்துவத்திற்கு எவ்விதமான இழப்பையும் ஏற்படுத்த முடியாது. இறைவன் உங்களுடைய போராமை, கருமித்தனம் போன்றவற்றை அகற்றுவானாக. இந்த ஆட்சேபனை செய்யக்கூடியவர்களில் முஸ்லிம் அல்லாதவர்களுடன் சில முஸ்லிம்களும் இணைந்திருந்தனர். அன்னார் அவர்களுக்கு இவ்வாறு சவால் விட்டும் எச்சரிக்கையும் செய்துள்ளார்கள். எவ்வாறாயினும் நாம் ஏற்கனவே அறிந்துள்ளதனை போன்று இந்த முன்னறிவிப்பிற்கேற்ப 1889 ஆண்டு மார்ச் மாதம் அந்த வாக்களிக்கப்பட்ட மகன் பிறந்தார். அவர்கள் இஸ்லாத்தின் மேன்மை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் நிலைபெற செய்வதற்காக எப்படிப்பட்ட சாதனைகளை செய்துள்ளார்கள் என்றால் உலகம் நிலைத்திருக்கும் வரை அது நினைவு கூறப்படும். இதனை மற்றவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர். நான் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சில சாதனைகளை எடுத்துரைப்பதற்கு முன்பு முன்னறிவிப்பின் அசல் வார்த்தைகளை எடுத்துரைப்பதனை முக்கியமானதாக கருதுகின்றேன். இது மீண்டும் மீண்டும் நம்முன் வருவதன் மூலம் இதனுடைய மகத்துவம் மற்றும் உண்மைத்துவம் தெரிய வர வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிப்ரவரி 20 1886 ஆண்டு தனது பேனாவினால் ஒரு பிரசுரம் ரிசாலா சிராஜே முனீர் முஷ்டமில் பர் நிஷானே ஹாய் ரப்பே கதீர் என்ற பெயரில் வெளியிட்டார்கள். இதனை அமிர்தசரஸை சேர்ந்த ரியாசத்தே ஹிந்த் என்ற பத்திரிகை மார்ச் 1 1886 ஆண்டு பிற்சேர்க்கை இணைப்பாக வெளியிட்டது. அதில் அன்னார் எழுதினார்கள், இந்த பத்திரிகையில் அனைத்து முன்னறிவிப்புகளும் விளக்கத்துடன் வெளியிடப்படும். முதல் முன்னறிவிப்பு இந்த எளியவனுடன் தொடர்புடையதாகும். இன்று பிப்ரவரி 20 1886 ஆண்டு ஜமாதியுல் அவ்வல் 16 சுருக்கமாக கருத்தினை கூறியவாறு இறைவனுடைய வார்த்தைகள் உதாரணமாக எழுதப்படுகின்றன. பிரசுரத்தில் தெளிவாக எழுதப்படும். இன்ஷா அல்லாஹு தஆலா கருணையுள்ள கண்ணியமிக்க இறைவனிடமிருந்து பெற்ற இல்ஹாமில் உள்ள முதல் முன்னறிவிப்பு இதுவாகும். கண்ணியமிக்க வல்லமையுள்ள இறைவன் இல்ஹாம் மூலமாக என்னை நோக்கி இவ்வாறு கூறினான், நீ என்னிடம் கேட்டதற்கிணங்க ஓர் கருணையின் அடையாளத்தை நான் உனக்கு தருகின்றேன். நான் உன்னுடைய மன்றாடல்களை கேட்டேன், மேலும் உனது துவாக்களுக்கு என்னுடைய ரஹமத்தினால் அவை ஏற்றுக்கொள்ளப்படும் தகுதியினை வழங்கினேன். ஹோஷியார்பூர் மற்றும் லூதியானாவிற்கு நீர் மேற்கொண்ட உமது பயணத்தை உனக்கு அருளுக்குரியதாக ஆக்கிவிட்டேன். ஆகவே உனக்கு இறைவனின் வல்லமை, கருணை, நெருக்கம் ஆகியவற்றின் அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அருள் மற்றும் பேருபகாரத்தின் அடையாளம் உமக்கு வழங்கப்படுகின்றது. மேலும் வெற்றியின் திறவுகோல் உமக்கு கிடைக்கின்றது. வெற்றியாளரே, உம்மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இறைவன் இதனை கூறினான். இதன் மூலம் வாழ்க்கையை விரும்புபவர்கள் மரணத்தின் பிடியிலிருந்து ரட்சிப்பு பெற வேண்டும். கல்லறைகளில் புதைந்து கிடப்பவர்கள் வெளியில் வர வேண்டும். அதன் மூலம் இஸ்லாம் மார்க்கத்தின் சிறப்பும் இறைவனின் வார்த்தையின் உயர் தகுதியும் மக்கள் மீது வெளிப்பட வேண்டும். அதன் மூலம் உண்மை அதன் அனைத்து பரக்கத்துகளுடன் வர வேண்டும். மேலும் பொய் தனது அனைத்து தீய சகுனங்களுடன் ஓடிவிட வேண்டும். மேலும் அதன் மூலம் நான் வல்லமை உள்ளவன், எதை விரும்புகின்றேனோ அதனை செய்பவன் என்பதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவர்களுக்கு இறைவனின் இருப்பின் மீது நம்பிக்கை இல்லையோ, மேலும் எவர்கள் இறைவனையும் இறைவனின் மார்க்கத்தையும் இறைவனின் தூதர் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மறுத்தல் மற்றும் பொய்ப்படுத்துதல் போன்ற பார்வையுடன் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு திறந்த அடையாளம் கிடைக்க வேண்டும். குற்றவாளிகளின் திட்டமும் வெளிப்பட்டுவிட வேண்டும். ஆக உமக்கு நற்செய்தி வழங்கப்படுகின்றது.
ஓர் அழகான தூய மகன் உமக்கு வழங்கப்படுவார். ஒரு தூய புதல்வர் உமக்கு கிடைப்பார். அந்த புதல்வன் உமது வித்திலிருந்து தோன்றியவராகவும் உமது சந்ததி மற்றும் வம்சத்தை சார்ந்தவராகவும் இருப்பார். அல்லாஹ் இங்கு எல்லா விதமான சந்தேகங்களையும் கலைந்து விட்டான். பின்னர் வரக்கூடிய சந்ததிகள் அவர் பிறக்க மாட்டார், மாறாக ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனாக இருப்பார் என கூறுகின்றான். அழகிய தூய மகன் உமது விருந்தாளியாக வருகின்றார். அவரது பெயர் இமானுவேல் மற்றும் பஷீராக இருக்கின்றது. அஞ்சாமை ஆத்தமில் அரபி மொழியில் எழுதப்பட்டுள்ள முழு அறிவிப்பில் அனுமுவாயில் என்று எழுதப்பட்டுள்ளது. அவருடைய பெயர் இமானுவேல் மற்றும் பஷீராகவும் இருக்கிறது. அவருக்கு புனித ஆன்மா வழங்கப்பட்டுள்ளது. அவர் அசுத்தத்திலிருந்தும் தூய்மையடைந்தவராவார். அவர் அல்லாஹுவின் ஒளி ஆவார். விண்ணிலிருந்து வருகின்ற அவர் அருளுக்குரியவராவார். அவருடன் அருள் இருக்கின்றது. அந்த அருள் அவருடன் சேர்ந்து வரும். அவர் ஆற்றல் உடையவராகவும் மகத்துவமிக்கவராகவும் செல்வம் படைத்தவராகவும் இருப்பார். அவர் உலகத்திற்கு வருவார். தனது குணப்படுத்தும் தன்மையாலும் உண்மையான ஆன்மாவின் பரக்கத்தாலும் பலரையும் நோய்களிலிருந்து குணப்படுத்துவார். அவர் அல்லாஹுவின் வார்த்தையாவார். ஏனென்றால் இறைவனின் கருணையும் அவனது தன்மான உணர்வும் அவரை மகத்துவமிக்க வார்த்தைகளுடன் அனுப்பியிருக்கின்றது. அவர் மிகுந்த புத்தி கூர்மையை உள்ளவராகவும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் மிக்கவராகவும் இருப்பார். மென்மையான உள்ளம் கொண்டவராகவும் இருப்பார். வெளிப்புற மற்றும் உட்புற அறிவுகளால் அவர் நிரப்பப்படுவார். அவர் 3ஐ 4 ஆக்குபவராவார். திங்கட்கிழமை அருளுக்குரிய திங்கட்கிழமை. உமது பாசத்திற்குரிய புதல்வர் மதிப்பிற்கும் மேன்மைக்கும் உரியவராவார். அவரிடமிருந்தே முதலும் இறுதியும் வெளிப்படும். அவரிடமிருந்தே உண்மையும் உயர்வும் வெளிப்படும். இறைவனே விண்ணிலிருந்து இறங்கி வந்தது போன்று அது இருக்கும். அவருடைய வருகை அருளுக்குரியதாக இருக்கும். அது இறைவனின் கம்பீரம் வெளிப்படுவதற்கு காரணமாக அமையும். ஒளி வருகின்றது. அதனை இறைவன் தனது திருப்தியின் நறுமணத்தால் கமழும்படி செய்வான். நாம் நமது ஆவியை அவர் மீது இடுவோம். இறைவனது நிழல் அவரது தலைமையில் இருக்கும். அவர் மிக விரைவாக வளர்வார். கைதிகளின் விடுதலைக்கு காரணமாக இருப்பார். பூமியின் எல்லை வரை அவரது புகழ் பரவும். சமுதாயங்கள் அவரிடமிருந்து அருள்களை பெறும். அப்போது தனது இறுதி நோக்கத்தை நிறைவு செய்தவாறு அவர் வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுவார். வகான அம்ரன் மக்தியா, இது விதிக்கப்பட்ட ஒன்றாகும். ஆக நான் கூறியது போன்று இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களை கொண்டவாறுதான் அந்த புதல்வன் பிறக்க வேண்டியிருந்தது. அந்த மகன் பிறந்ததை ஓர் உலகம் பார்த்தது. மேலும் 52 வருடம் கிலாஃபத் பதவியில் இருந்த பிறகு தனது சிறப்பு அம்சங்களை உலகம் ஏற்றுக்கொள்ளும்படி செய்து இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றார்கள். இந்த சிறப்பம்சங்களின் ஆழத்தினை சற்று உற்று நோக்கியவாறு ஹசரத் 2வது ஹலிஃபத்துல் மஸீஹ் அல் முஸ்லிம் மௌதுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் இதனை எழுதுவதற்கு பல நூற்கள் தேவைப்படும். ஏதாவது ஒரு குத்துபாவில் அல்லது ஏதாவது ஒரு சொற்பொழிவில் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌதுடைய வாழ்க்கை வரலாறு, அன்னாருடைய சாதனைகள் போன்றவற்றை எடுத்து கூறிவிட முடியாது. ஜமாத்தில் இது தொடர்பாக ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 20ஆம் தேதி கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. சொற்பொழிவாளர்கள் ஆலிம்கள் தனது அறிவு மற்றும் ஆர்வத்திற்கேற்ப இந்த விஷயங்களை எடுத்துரைக்கின்றனர். நானும் பலமுறை இந்த விஷயங்களை எடுத்து கூறியுள்ளேன். ஹஜ்ரத் 3வது ஹலிஃபத்துல் மஸீஹும் ஹஜ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மஸீஹும் இதனை எடுத்துரைத்தும் உள்ளனர். ஆனால் நமக்கு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌதுடைய வாழ்க்கை மற்றும் இந்த முன்னறிவிப்பை பற்றி முழுமையாக தெரிந்துவிட்டது என்றோ அல்லது எல்லோருக்கும் புரிந்துவிட்டது என்றோ நாம் கூறிவிட முடியாது. எவ்வாறாயினும் இன்றும் இந்த முன்னறிவிப்பு தொடர்பான சில விஷயங்களை ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துரைப்பேன். அந்த 1-2 முழு முன்னறிவிப்பு தொடர்பானவை அல்ல, மாறாக முன்னறிவிப்பில் கூறப்பட்ட 1-2 பகுதிகளை பற்றி எடுத்துரைப்பேன். அது நம்மவர்களையும் மற்றவர்களையும் அன்னாரின் அறிவு மற்றும் ஞானம் எவ்வாறு தாக்கத்திற்கு ஆளாக்கி உள்ளது என்பதனை பாருங்கள். அதற்கு முன் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌதுடைய நூல்கள், உரைகள், சொற்பொழிவுகள் குறித்த ஒரு ஆய்வையும் கூற விரும்புகின்றேன். அப்போது பதிவு செய்வதற்கு முறையான எந்த ஏற்பாடும் இருந்ததில்லை. சில உரைகள், சொற்பொழிவுகள் முழுமையாக இருக்கின்றன, சில முழுமையாக இல்லை. சில சமயங்களில் உடனுக்குடன் எழுதப்பட்டு வந்தது, அவையும் முழுவதுமாக எழுத முடியாமல் இருந்தது.
எவ்வாறாயினும் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நூல்கள், உரைகள் மற்றும் சொற்பொழிவுகள் போன்றவற்றின் தொகுப்பை அன்வாருல் உலூம் என்ற பெயரில் ஃபஸ்லே உமர் ஃபவுண்டேஷன் வெளியிடுகின்றது. தற்பொழுது வரை அன்வாருல் உலூமின் 24 பாகங்கள் வெளிவந்துள்ளன. இந்த பாகங்களில் அன்னாருடைய மொத்தம் 633 சொற்பொழிவுகள், உரைகள் மற்றும் நூல்கள் வெளிவந்துள்ளன. மேலும் ஃபஸ்லே உமர் ஃபவுண்டேஷனுடைய திட்டத்தின்படி இது 32 பாகங்கள் வரை இருக்கும். இந்த வகையில் மொத்தமாக உரைகள், சொற்பொழிவுகள் மற்றும் நூல்கள் போன்றவை 650 வரை இருக்கும். தற்பொழுது 25 முதல் 29 வரையுள்ள பாகங்கள் தயாராகிவிட்டன. அவைகள் அச்சிடப்படவில்லை. நான் கூறியது போன்று ஏற்கனவே 24 பாகங்கள் வரை வெளிவந்துவிட்டது. இந்த பாகங்களில் 163 சொற்பொழிவுகள் மற்றும் நூல்கள் அடங்கியுள்ளன. இதன் பின்னர் 3 பாகம் மட்டும்தான் எஞ்சியிருக்கும். ஏறக்குறைய அவை 800 பக்கங்களுக்கு மேல் சென்றுவிடும். இதனை போன்று ஜும்மா குத்துபாக்கள், பெருநாள் குத்துபாக்கள், நிக்கா குத்துபாக்கள் போன்றவை பற்றி கிடைத்துள்ள பட்டியலின்படி இதனது எண்ணிக்கை 2076 ஆகும். மேலும் தற்பொழுது வரை குத்துபாத்தே மஹ்மூதின் 28 பாகங்கள் வரை வெளிவந்துவிட்டது. அவற்றில் 1602 குத்துபாக்கள் இருக்கின்றன. 1948 முதல் 1959 வரையுள்ள குத்துபாக்கள் 29வது முதல் 39வது பாகம் வரை வெளியாகும். இதன் மூலம் ஏறக்குறைய 500 குத்துபாக்கள் எண்ணிக்கையில் இணைந்துவிடும். ஆக இது அன்னாருடைய அறிவு சார்ந்த பணியின் ஒரு சிறிய வரைபடமாகும். ஒருவேளை அன்னாருடைய அனைத்து உரைகளையும் சொற்பொழிவுகளையும் கேட்டோம், எழுதினோம் என்றால் அதில் அறிவு மற்றும் ஞானத்தின் முத்துக்கள் சேர்க்கப்பட்டிருப்பது தென்படுவதோடு அறிவின் ஊற்று வெளிப்படுவதனை கண்டு மனிதன் வியப்படைந்து விடுவான். ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் ஒருமுறை இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், ஒரு சிறப்பை எடுத்தவாறு, அதாவது அவர் உட்புற வெளிப்புற அறிவினால் நிரப்பப்படுவார் என்பதனை எடுத்து பார்த்தோம் என்றால் இது எந்தளவு நீண்டது என்றால் இதனை பற்றி எடுத்துரைத்துக் கொண்டே சென்றாலும் அது முடியாது. இது சம்பந்தமாக ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறினார்கள், இதனை பற்றி பார்க்கும்போது ஹுசூருடைய ஒரு நூல் தஃப்சீரே கபீர் உள்ளது. அது எந்தளவு வியப்பான தஃப்சீர் என்றால் எவர் ஒருவர் அதன் ஒரு பகுதியினை கவனத்துடன் படிப்பாரோ அவர் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள நிர்பந்தமாகி விடுவார். அதாவது உலகில் இறைவனுடைய அடியானாக ஒருவர் தோன்றினால் அவர் திருக்குரானில் இந்த பகுதியினை தஃப்சீருடன் வெளியிட்டிருந்தால் பிறகு அவர் உலகின் பார்வையில் கண்ணியமிக்க மனிதர்களில் ஒரு மனிதனாக ஆக்குவதற்கு அதுவே போதுமானதாகும். ஆனால் இதனுடன் நின்றுவிடவில்லை. திருக்குரான் தொடர்பாக மேலும் பல நூல்களை எழுதியுள்ளார்கள். 3வது கலிஃபத்துல் மஸீஹ் கூறுகின்றார்கள், எனது எண்ணத்தின்படி ஹுசூர் அவர்கள் திருக்குரான் விளக்க உரையில் மட்டும் 8000 முதல் 10,000 பக்கங்கள் வரை எழுதியிருப்பார்கள். தற்பொழுது அச்சிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தஃப்சீரே கபீர் ஏறக்குறைய 6000 பக்கங்களை கொண்டதாகும். அதனை தவிர சூறாக்களின் நோட்ஸ் மேலும் பல்வேறு உரைகளில் திருக்குரான் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. அவைகள் இவற்றில் சேர்க்கப்படவில்லை. அடுத்து அன்னாருடைய எழுத்துக்களும் இருக்கின்றன. ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் 10 நூல்களை எழுதியிருக்கின்றார்கள். இது 3வது கலிஃபத்துல் மஸீஹ் உடைய காலத்தில் எடுக்கப்பட்ட ஆய்விற்கேற்ப கூறப்பட்டதாகும். தஃப்சீரே கபீருடைய 10 பாகங்களில் சூரா ஃபாத்திஹா, சூரா அல் பக்ரா முதல் 2 அதிகாரங்கள், பிறகு அதிகாரம் யூனுஸில் இருந்து அதிகாரம் அல் அன்கபூத் வரை, 10வது அதிகாரம் முதல் 29வது அதிகாரம் வரை, பிறகு இடையில் எழுதப்படவில்லை, அச்சிடப்படவில்லை. பிறகு அதிகாரம் அன் நபா முதல் அதிகாரம் அன் நாஸ் வரை ஏறக்குறைய 59 அதிகாரங்களுக்கு தஃப்சீர் எழுதப்பட்டுள்ளது. இந்த தஃப்சீர்கள் ஏறக்குறைய 6000 பக்கங்களை கொண்டதாகும். இது மிகவும் சிறியதாக எழுதப்பட்டுள்ளது. இன்றைய காலத்தில் எழுதுவது போன்று எழுதினால் 10,000 முதல் 12,000 பக்கங்கள் வரை அவை சென்றுவிடும். அவை மீண்டும் அச்சிடப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் தஆலா மிக விரைவில் வெளிவந்துவிடும். திருக்குரானில் மொத்தம் 114 அதிகாரங்கள் உள்ளன. அதன்படி 55 அதிகாரங்கள் இவற்றில் இணையவில்லை. பிறகு எழுத்துக்களில் 10 நூல்களை அன்னார் எழுதியுள்ளார்கள். ஆன்மீகம், இஸ்லாமிய ஒழுக்கம், இஸ்லாத்தின் கொள்கைகள் மீது அன்னார் 31 நூல்களை எழுதியுள்ளார்கள்.
வாழ்க்கை வரலாற்றில் 13 நூல்களை அன்னார் எழுதியுள்ளார்கள். வரலாற்றில் 4 நூல்களை எழுதியுள்ளார்கள். ஃபிக்கா அதாவது மார்க்க சட்டத்தில் 3 நூல்களை எழுதியுள்ளார்கள். இந்தியா பிரிவினைக்கு முன்பிருந்த அரசியலில் 25 நூல்களையும், இந்தியா பிரிவினைக்கு பின்பு முதல் பாகிஸ்தான் நிலை பெறுவது வரை உள்ள அரசியலில் 9 நூல்களை எழுதியுள்ளார்கள். காஷ்மீரின் அரசியலில் 15 நூல்களை எழுதியுள்ளார்கள். பிறகு அகமதியத்தின் வரலாற்றில் முக்கியமான விஷயங்கள் மற்றும் திட்டங்களில் ஏறக்குறைய 100 நூல்களை எழுதியுள்ளார்கள். இதனைத் தவிர எண்ணிலடங்கா பிற தலைப்புகளில் எழுதியுள்ளார்கள். நான் கூறியது போன்று இது ஏறக்குறைய 800க்கும் அதிகமாக இருக்கும். ஹசரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர் வெளிப்புற மற்றும் உட்புற அறிவுகளால் நிரப்பப்படுவார் என கூறப்பட்டதற்கேற்ப இதன்பால் ஒரு கணம் பார்வையை செலுத்தினால் அன்னாரிடம் வெளிப்புறமான அறிவுகளும் தென்படும், உட்புறமான அறிவுகளும் தென்படும். மேலும் ஒரு சுவையான விஷயம் என்னவென்றால், எப்போதெல்லாம் அன்னார் ஒரு நூலை எழுதுவார்களோ இதனை விட சிறப்பாக யாராலும் எழுத முடியாது என ஒவ்வொருவரும் கூறுவார்கள். அன்னார் அரசியலில் தலைமையேற்ற போதெல்லாம் அல்லது அரசியலுக்குரிய சட்டத்திற்கு எப்போதெல்லாம் அன்னார் வழிகாட்டினார்களோ பெரிய பெரிய பகைவர்களும் கூட அன்னாருடைய நிகரற்ற தகுதியினை ஏற்க நிர்பந்தமானார்கள். ஆக உசூருடைய உட்புற மற்றும் வெளிப்புற அறிவினால் நிரப்பப்படுவார் என்பதில் மிகப்பெரிய விளக்கம் ஒன்று உள்ளது. அதன் 1000ல் 1 மடங்கு கூட நம்மால் எட்ட முடியாது. 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறியது போன்று தப்சீரே கபீர் ஒன்றே ஹஸ்ரத் முஸ்லிமோதுடைய தரத்தை ஒப்புக்கொள்ள செய்வதற்கு போதுமானதாகும். நிச்சயமாக இந்த தப்சீர்கள் திருக்குர்ஆனை புரிவதற்கு ஒரு புதிய கோணம், அறிவு மற்றும் ஞானத்தின் ஆழிய ரகசியத்தை திறந்திருக்கின்றன. அவை எப்போதும் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பங்காகவே இருக்கும். தற்பொழுது நான் அன்னாருடைய தப்சீர் மீது மற்றவர்களின் சில விமர்சனங்களை எடுத்துரைக்கின்றேன். அல்லாமா நியாஸ் ஃபதேபூரி சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதத்தில் எழுதுகின்றார்கள், தப்சீரே கபீரின் 3ஆம் பாகம் இன்று என் முன்னால் இருக்கின்றது. இவர் அகமதி அல்லர். நான் அதனை மிகவும் கவனத்துடன் பார்க்கின்றேன். இதில் தாங்கள் திருக்குர்ஆனை ஓதுவதனை பற்றிய புதிய ஒரு சிந்திக்கும் கோணத்தை ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த தப்சீர் தனது வகையில் ஒரு புதிய தப்சீர் ஆகும். இதில் அறிவையும் ஆதாரங்களையும் மிகவும் அழகுடன் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. உங்களுடைய அறிவாற்றல், உங்களுடைய தொலைநோக்கு பார்வை, உங்களுடைய அசாதாரணமான சிந்திக்கும் திறன், உங்களுடைய அழகிய விளக்கங்கள் போன்றவை ஒவ்வொரு எழுத்திலிருந்தும் வெளிப்படுகின்றன. மேலும் நான் தற்பொழுது வரை இதனை பற்றி அறியாமல் இருந்ததனை குறித்து வருந்துகின்றேன். நான் அனைத்து பாகங்களையும் பார்த்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். நேற்று அதிகாரம் ஹூதுடைய தப்சீரில் ஹஜ்ரத் லூத் பற்றி உங்களது சிந்தனையை படித்து எனது உள்ளம் எழுச்சி பெற்றது. மேலும் என்னை தடுக்க முடியாமல் இதனை எழுதுகின்றேன். அதாவது தாங்கள் ஹாவுலாயி பனாத்தி உடைய தப்சீர் எழுதியவாறு ஏனைய விரிவுரையாளர்களை விட தனியான கருத்தை எழுதுவதற்கு எடுத்துக்கொண்ட கோணத்திற்கு உங்களை பாராட்டுவது என்னால் முடியாததாகும். இறைவன் தங்களுக்கு நீண்ட நாள் ஆரோக்கியத்தை வழங்குவானாக. இவ்வாறு துஆ செய்துள்ளார். பிறகு அல்லாமா நியாஸ் ஃபதேபுரி சாஹிப் அவர்கள் மற்றொரு கடிதத்தில் எழுதுகிறார்கள், தப்சீரே கபீரை தொடர்ந்து படித்து வருகின்றேன். இரவில் விடாமல் தொடர்ந்து அதனை படித்து வருகின்றேன். அதனை நான் எவ்வாறு பெற்றேன் என்பதற்கு ஒரு விளக்கம் தேவைப்படுகின்றது. ஆனால் சுருக்கமாக இவ்வாறு புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இது எனது பார்வையில் மனிதனுடைய சிந்தனையில் பெரிய அளவில் திருப்தி அளிக்கக்கூடிய உருதுவில் எழுதப்பட்ட முதல் தப்சீராகும். இதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அதாவது இந்த தப்சீர் மூலமாக உங்களது இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாத்திற்கு ஆற்றிய தொண்டுகள் எந்தளவு உயர்வானது என்றால் அதனை உங்களது பகைவர்களால் கூட மறுக்க முடியாது. அடுத்து நவாப் அக்தர் அலி எம்இஎம்எஸ் சாஹிப் தலைவர் உருது பிரிவு பாட்னா பல்கலைக்கழகம் அவர்கள் புரொஃபசர் அப்துல் மன்னான் பேதில் சாஹிப் முன்னாள் தலைவர் பாரிசி பிரிவு பாட்னா காலேஜ் அவர்களுடன் தப்சீர் தொடர்பான தான் கண்ணால் கண்ட காட்சிக்கு சாட்சியம் அளிக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஒன்றன் பின் ஒன்றாக ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹுடைய தப்சீரின் ஒரு சில பாகங்களை புரொஃபசர் அப்துல் மன்னான் பேதில் சாஹிப் முன்னாள் தலைவர் பாரிசி பிரிவு பாட்னா காலேஜ்
தற்பொழுது பிரின்சிபல் ஷக்கீனா காலேஜ் பாட்னாவிடம் கொடுத்தேன். அவர் இந்த தப்சீரை படித்து எந்தளவு தாக்கத்திற்கு ஆளானார் என்றால், அவர் பாட்னாவுடைய அரபி மதரசா ஷம்சுல் ஹுதாவுடைய ஷேக்குகளுக்கு, அதாவது ஆசிரியர்களுக்கு தப்சீருடைய சில பாகங்களை படிக்க கொடுத்தார். ஒரு நாள் பல ஷேக்குகளை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டார். அதற்கு ஒரு ஷேக், பாரிசியில் இப்படிப்பட்ட தப்சீர் இல்லை என கூறினார். புரொஃபசர் அப்துல் மன்னான் சாஹிப் அவர்கள், அரபி தப்சீர்கள் தொடர்பாக நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள் என கேட்டார். அதற்கு ஷேக்குகள் அமைதியாக இருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்களில் ஒருவர், பாட்னாவில் அரபியுடைய அனைத்து தப்சீர்களும் கிடைப்பதில்லை, எகிப்து மற்றும் சிரியாவுடைய அனைத்து தப்சீர்களையும் படித்த பின்னரே சரியான அபிப்பிராயத்தை தெரிவிக்க முடியும் என்றார். அதற்கு புரொஃபசர் சாஹிப் அவர்களின் பழைய அரபி தப்சீர்களை பற்றி எடுத்துரைத்தவாறு, மிர்சா மஹ்மூதுடைய தப்சீரை போன்று எந்த மொழியிலும் தப்சீர் இல்லை என கூறினார். நீங்கள் எகிப்திலிருந்தும் சிரியாவிலிருந்தும் புதிய தப்சீர்களை வரவழையுங்கள், சில மாதங்கள் கழிந்த பிறகு என்னிடம் வந்து பேசுங்கள் என்றார். அரபி மற்றும் பாரிசுடைய ஆலிம்கள் வாயெடுத்து போனார்கள். அடுத்து வழக்கறிஞர் சையத் ஜாஃபர் ஹுசைன் சாஹிப் அவர்கள் ஒரு சிறிய கடிதத்திற்கு பிறகு ஒரு நீண்ட கட்டுரையை பத்திரிகை சிதிகே ஜதீத் என்பதற்கு எழுதியிருக்கின்றார். அதில் அவர் சிதிகே ஜதீதுடைய ஆசிரியருக்கு எழுதுகின்றார், தாருஸ்ஸலாமை பெறுவது தொடர்பான முயற்சியில் நான் சிறைச்சாலை அனுப்பப்பட்ட பிறகு 3வது நாள் நான் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து எனக்கு எழுத்து மூலம் தரப்பட்டது. அதில் என்னுடைய கடந்த 3-4 ஆண்டுகள் நான் ஆற்றிய உரையின் மேற்கோள்கள் இருந்தன. மேலும் நான் இந்தியாவின் அரசாங்கத்தை மாற்றிவிட்டு இஸ்லாமிய அரசை நிலைநாட்ட விரும்புகின்றேன் என்பது என் மீது சுமத்தப்பட்ட குற்றமாகும். என்னை போன்று ஒரு சிறிய நபர் மீது மலை போன்ற குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது என நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் எனக்கு சிறிது சிறிதாக என்னுடைய உரைகளிலிருந்து இப்படிப்பட்ட கருத்தும் எடுக்கலாம் என புரிய வந்தது. நான் உங்களிடம் எடுத்துக் கூறுகின்றேன், நான் ஒரு வழி தவறிய பயணியாவேன். செல்ல வேண்டிய இடம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது, ஆனால் செல்வதற்கான வழிதான் தெரியாமல் இருக்கிறது. முஸ்லிம்களுடைய அஞ்சுமன் இத்திஹாதே முஸ்லிமனாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அனைவருடைய நிலைமையும் இதுதான். அவர் கூறுகின்றார், நான் மறுநாள் சிறையில் எனது நண்பர் கொடுத்த தப்சீரே கபீரை படிக்க ஆரம்பித்தேன். இதனை அவரது நண்பர் தன்னுடன் எடுத்து வந்திருக்கிறார். எனக்கு இந்த தப்சீரில் வாழ்வுடன் இணைந்த இஸ்லாம் தென்பட்டது. இவர் அப்போது அஹ்மதியாக ஆகவில்லை. அவர் கூறுகின்றார், நான் தேடிய அனைத்தும் இதில் இருந்தது. தப்சீரே கபீர் படித்து முதன்முறையாக திருக்குரானை பற்றி அறிந்தேன். நீங்கள் கூறியது போன்று, அதாவது ஆசிரியருக்கு எழுதுகின்றார், தனது கொள்கையை விட்டுவிட்டு அஹ்மதியா போன்ற ஜமாத்தில் இணைவதனை அனைத்து ஆலிம்களும் ஒரு பெரிய விஷயமாக ஆக்கியிருப்பது சாதாரண விஷயம் ஒன்றுமல்ல. ஆனால் உண்மை வெளிப்பட்ட பிறகு இங்கு ஏற்படும் அபாயத்தை குறித்து யாரும் கவலைப்படுவதில்லை. ஆகையால் நான் இரவு பகலாக சஜிதாவில் விழுந்து துவா செய்ய ஆரம்பித்தேன். அல்லாஹ்வே, எனக்கு நேரான வழியினை காட்டுவாயாக என வேண்டினேன். பல மாதங்கள் இவ்வாறே கழிந்தன. என்னுடைய கண்ணீரினால் நான் சஜிதா செய்யும் இடம் ஈரமாகிக் கொண்டிருந்தது என்பதனை உங்களிடம் கூறுகின்றேன். எனக்கு என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என உறுதி ஏற்பட்டது. ஏனென்றால் நான் அகமதியத்தை உண்மை என கருதுவதில் உறுதியாகிவிட்டேன். காதியானிக்கு மிர்சா வசீம் அஹமது சாஹிபிடம் கடிதம் மூலமாக நான் பையத் செய்ய விரும்புகின்றேன் என விண்ணப்பம் தெரிவித்தேன். மேலும் அவர் கூறுகின்றார், எனது சிறை காலத்தின் நீண்ட நாட்கள் சிக்கந்தராபாத்தில் கழிந்தது. அங்கிருந்த சிறைச்சாலை அதிகாரி ஒரு முஸ்லிமாகவும் அறிவு படைத்தவராகவும் இருந்தார். கைதிகளின் எல்லா விதமான கடித போக்குவரத்தும் அவருடைய பார்வையின் கீழ்தான் இருக்கும். அவருடைய கையொப்பத்துடன் தான் கடிதங்களை அனுப்பவும் பெறவும் முடியும். இந்த விஷயம் எனக்கு சரியானதாக தென்படவில்லை. ஆனால் குறைவான தைரியத்தின் காரணமாக நான் காதியானிக்கு எழுதிய கடிதத்தினை பற்றி அதிகாரிகளுக்கு தெரியக்கூடாது என முயற்சித்து வந்தேன். மஜ்லிஸ் இத்திஹாதுல் முஸ்லிமீன் ஹைதராபாத் மிகவும் மென்மையான உள்ளம் கொண்ட ஜமாத் ஆகும். இது இந்தியாவில் உள்ள ஹைதராபாத் ஆகும். அந்த அமைப்பின் காரணமாக சிறைச்சாலையின் ஊழியர்கள், அதிகாரிகள், அனைத்து கைதிகளும் கூட என்னுடன் மிகவும் அன்புடனும் நெருங்கியும் பழகி வந்தனர். பாதுகாவலர்களை தவிர வேறு யாரும் என்னை சந்திக்க முடியாது. இந்த வகையில் எனது கடிதம் அதிகாரிகளுடைய பார்வையில் படாமலேயே காதியானிக்கு அனுப்பப்பட்டு வந்தன.
ஆனால் காதியானிலிருந்து வரக்கூடிய கடிதம் எவ்வாறாயினும் சிறை அதிகாரியுடைய பார்வைக்கு சென்ற பின்புதான் வரும். காதியானிலிருந்து பையத்திற்கான படிவம் வந்தபோது சிறையில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ரகசியத்தை பாதுகாக்க முடியவில்லை. கடைசியில் சிறை அதிகாரி என்னிடம் வந்தார். அவரிடம் பையத் படிவத்துடன் கூடிய எனது கடிதம் இருந்தது. அவர் மிகவும் அனுதாபத்துடன் பேசினார். நீங்கள் திருக்குரானுடைய இந்த தப்சீரை விட்டுவிடுங்கள். நான் உங்களுக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மற்றும் மௌலானா மௌதூதி சாஹிபுடைய திருக்குரான் தப்சீர்களை தருகின்றேன். உங்களுடைய எண்ணங்கள் சரியாகிவிடும் என்றார். அந்த வகையில் அவர் அந்த 2 தப்சீர்களையும் கொண்டு வந்தார். அது உண்மையில் தர்ஜுமாவாகத்தான் இருந்தது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் தப்சீர் இருந்தது. நான் பையத் படிவத்தை நிரப்பி அனுப்புவதற்கு முன்பு இந்த 2 தப்சீர்களையும் படித்தேன். தப்சீர் கபீருடைய மாணவனுக்கு ஏனைய தப்சீர்களை பிரித்தறியக்கூடிய தகுதி ஏற்பட்டுவிடும். ஆகையால் நான் சிறை அதிகாரியிடம் கூறினேன், இந்த 2 தப்சீர்களில் எந்தெந்த இடங்கள் சந்தேகத்திற்குரியதாக இருக்கின்றன, எங்கெல்லாம் மொழியாக்கத்தில் தவறுகள் இருக்கின்றன, எங்கெல்லாம் பொருட்களை சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது என்பதனை என்னால் கூற முடியும். இவ்வாறு செய்வது எனக்கு எவ்வாறு எளிமையானது என்றால், தப்சீரை கபீரில் திருக்குரானின் அருஞ்சொற் பொருட்களும் உள்ளது. லா யமஸ்ஸஹு இல்லல் முத்தஹரூன், அதாவது தூயவர்களால் மட்டும்தான் திருக்குரானின் பொருளை புரிய முடியும். கூறுகின்றார், நான் இந்த விளக்கத்தை ஏன் எழுதினேன் என்றால், நான் பையத் செய்வதில் காலதாமதம் செய்துவிட்டேன் என்ற குற்றச்சாட்டு என் மீதிருந்து நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கூறுகின்றேன். நான் மற்றவர்களது தப்சீர்களையும் படித்தேன். பிறகு தப்சீரை கபீரை படித்தேன். ஒப்பீடு செய்து பார்த்தேன். பிறகு எனக்கு புரிந்துவிட்டது. அவர் தொடர்ந்து கூறுகின்றார், நான் பையத் படிவத்தை அனுப்பிவிட்டு என்னுடைய பையத் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என துவா செய்து கொண்டிருந்தேன். எனது எண்ணம் சரியாகிவிட்டது. அதாவது என்னுடைய பையத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் உசூர் அவர்கள் கூறினார்கள், ஓர் அஹமதி முஸ்லிம் மீது அரசாங்கத்திற்கு விசுவாசமாக இருப்பதும் கடமையாகும். சட்டங்களுக்குள் இருந்தவாறு பணியாற்ற வேண்டும். நான் உசூருக்கு பதில் எழுதினேன், உசூர், உங்களுடைய இந்த அனைத்து விஷயமும் உங்களது தப்சீர் எனது உள்ளத்தில் பதித்துவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு காதியானிலிருந்து எனது பையத் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என தெரிய வந்தது. பிறகு நான் சஜிதாவில் விழுந்துவிட்டேன். அவர் கூறுகின்றார், நான் தப்சீரே கபீரில் ஓரிடத்தில் முஸ்லிம் மௌதாக இருக்கக்கூடிய ஹலிஃபா கைதிகளின் விடுதலைக்கு காரணமாவார் என படித்தேன். பிறகு நான் உசூரிடம் எனது விடுதலைக்காக துவா செய்யுங்கள் என விண்ணப்பம் செய்தேன். அவர் அப்போது வரை சிறையில்தான் இருந்தார். ஹலிஃபா அவர்கள், அல்லாஹ் உங்களது விடுதலைக்கு ஏற்பாடு செய்வானாக என துவா செய்தார்கள். இதன் ஒரு சில நாட்களுக்கு பிறகு நான் விடுதலை ஆனேன். வாக்களிக்கப்பட்ட ஹலிஃபா பற்றிய இந்த முன்னறிவிப்பு, அதாவது அவர் கைதிகளின் விடுதலைக்கு காரணமாக இருப்பார் என்பதற்கு நான் உயிருள்ள ஒரு சாட்சியாவேன். அடுத்து மேற்கத்திய சிந்தனையாளர்கள் உள்ளனர். அவர்களில் அமெரிக்காவை சேர்ந்த, ஐரோப்பாவை சேர்ந்த பலர் உள்ளனர். தற்பொழுது நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் எடுத்துரைக்கின்றேன். ஏஜே அர்பாரி, இவர் இங்கிலாந்தின் சிந்தனையாளர் ஆவார். அரபி, பாரிசி, இஸ்லாமிய கல்வியுடைய ஸ்காலர் ஆவார். அவர் கூறுகின்றார், திருக்குரானுடைய இந்த புதிய மொழியாக்கமும் தப்சீரும் இது மிகப்பெரிய சாதனையாகும். இவர் 5 பாகங்களை பற்றி கூறுகின்றார். தற்பொழுதுள்ள பாகங்கள் இந்த சாதனையின் முதல் படிகளாகும். ஏறக்குறைய 15 ஆண்டு காலமாக அஹ்மதியா ஜமாத்தின் ஆலிம்கள் இந்த மகத்தான பணியை ஆரம்பித்துள்ளனர். இந்த பணி ஹஜரத் மிர்சா பஷீருதீன் மஹ்மூத் அஹ்மதுடைய ஊக்கத்துடன் நடைபெற்று வந்தது. பணி மிகவும் உயர்வானதாகும். மேலும் திருக்குரானுடைய வார்த்தைகளுக்கு ஓர் பாகம் வெளியிட வேண்டும். அதனுடன் அதற்குரிய சரியான ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்க வேண்டும். மொழியாக்கத்துடன் ஒவ்வொரு வசனத்திற்கும் தப்சீரும் இருக்க வேண்டும். தற்பொழுதுள்ள முதல் பாகம் திருக்குரானின் ஆரம்ப 9 அதிகாரங்களை கொண்டதாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் மிர்சா பஷீருதீன் தானே எழுதிய ஒரு நீண்ட முகவுரை இருக்கின்றது. அந்த முகவுரையில் உசூர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தப்சீரில் எழுதப்பட்டுள்ள கருத்துக்கள் அனைத்தும் அஹ்மதியா ஜமாத்தின் தோற்றுனர் தனது நூல்கள் மற்றும் அறிவுரைகளில் எடுத்துரைத்த கருத்துக்களின் மொழிபெயர்ப்பு ஆகும். பிறகு அன்னாரது முதல் ஹலிஃபா அல்லது 2வது ஹலிஃபா அவர்கள் எடுத்துரைத்தவை ஆகும். ஆகையால் இந்த தர்ஜுமா மற்றும் தப்சீரை அஹ்மதியா ஜமாத்தின் திருக்குரானின் அறிவை சரியான முறையில் எடுத்துரைக்கக்கூடியதாகும் என நம்மால் கூற முடியும். இது மட்டுமல்ல, அரபுகளிலும் பலர் உள்ளனர். சிரியாவை சேர்ந்த டாக்டர் அனஸ் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள்,
உண்மை மற்றும் ஒளியை தேடியவாறு பல்வேறு ஆலிம்களின் நூல்களையும் தப்சீர்களையும் படித்தேன். அதில் சுல்தானுல் ஆரிஃபீன் முஹையுத்தீன் இப்னு அரபி, முஹம்மது இப்னு அலி அல் ஹாத்தமி அத்தாயி போன்றோரின் தப்சீர்கள் அடங்கும். ஆனால் எந்த ஒரு தப்சீரிலும் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அஹமதுடைய தப்சீரில் கிடைத்த அந்த ஒரு ஈர்ப்பும் சுவையும் கிடைக்கவில்லை. நான் தனது ரூஹ் மற்றும் உடலுடன் காணக்கூடிய கஷ்ஃபுகள், அதாவது ஆன்மீக காட்சிகளை பற்றிய விளக்கத்தை தேடிக்கொண்டிருந்தேன். பிறகு ஜமாத்துடைய இணையதளத்தில் உள்ள தப்சீரை கபீரை படித்த போது அதில் அகமதியத்தின் ஒளி, உண்மை மற்றும் சத்தியம் வெளிப்பட்டது. அது எனது உள்ளத்தை கவர்ந்து விட்டது. அடுத்து மராக்கஸை சேர்ந்த ஜமால் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், 4வது ஹலிஃபத்துல் மசீஹுடன் இவர்களது கடித தொடர்பு இருந்து வந்தது. அவர் கூறுகின்றார், கடித தொடர்பு கொண்டிருந்த காலத்தில் தலைமையகத்திலிருந்து தப்சீரை கபீருடைய முதல் பாகம் எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. நான் அந்த தப்சீரை படித்தேன். பிறகு அதனை ஏனைய தப்சீர்களுடன் ஒப்பீடு செய்து பார்த்தபோது வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அதில் தென்பட்டது. இங்கு இறைவனுடைய அறிவு மற்றும் ஞானம் இருந்தது, ஷரியத்துடைய சாராம்சத்தின் சுருக்கம் இருந்தது. ஆனால் ஏனைய தப்சீர்கள் வெறும் தொழில்களில் மட்டும் திருப்தி கொண்டிருப்பது தெரிய வந்தது. இந்த தப்சீரை படித்து எனது உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றி எப்படிப்பட்ட அழகிய படத்தை காண்பித்தது என்றால் அது எனது ரூஹு வரை இறங்கிக் கொண்டே சென்றது. பிறகு ஹஜ்ரத் முஸ்லிமோதுடைய சொற்பொழிவு மற்றவர்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம் அன்னாரது அழகிய ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும். அவற்றுக்கு ஒரு சில உதாரணங்களை எடுத்துக் கூறுகின்றேன். சையதுனா ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் பஞ்சாப் லிட்டரரி லீக் உடைய விண்ணப்பத்திற்கேற்ப லாகூரில் 2 சொற்பொழிவாற்ற சம்மதம் தெரிவித்தார்கள். இது பஞ்சாப் பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடையதாகும். அதற்கேற்ப உசூருடைய முதல் சொற்பொழிவு உலக மொழிகளின் மத்தியில் அரபி மொழியின் மேன்மை என்ற தலைப்பில் மே 31ஆம் தேதி 1934 YMCA ஹாலில் மால் ரோட் லாகூரில் நடைபெற்றது. இதற்கு ஜனாப் டாக்டர் பரக்கத் அலி சாஹிப் குரேஷி MA PhD இஸ்லாமிய கல்லூரியின் பிரின்சிபல் தலைமை வகித்தார்கள். உசூருடைய சொற்பொழிவு 1.5 மணி நேரம் நடைபெற்றது. அதனை பார்வையாளர்கள் மிகவும் கவனத்துடன் கேட்டனர். இறுதியில் கூட்டத்தின் தலைவர் நன்றி செலுத்தியதன் பின்னர் வருகையாளர்கள் சொற்பொழிவில் இருந்து பயன்பெற வேண்டும் என கவனமூட்டினார். மேலும் இப்படிப்பட்ட அறிவுபூர்வமான சொற்பொழிவு இனிமேலும் கேட்பதற்கு விருப்பம் தெரிவித்தார். பார்வையாளர்களில் அறிவு சார்ந்த அனைத்து மட்டத்திலிருந்த மக்களும் வருகை தந்திருந்தனர். ஜனாப் லாலா பீம் சிங் சாஹிபுடைய மகன் லாலா கமர் சிங் சாஹிப் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் காஷ்மீரும் அங்கு வருகை தந்திருந்தார். அவர் உசூருடைய சொற்பொழிவு மற்றும் அவை தலைவருடைய உரைக்கு பின்னர் ஆங்கிலத்தில் ஒரு நன்றி உரையை நிகழ்த்தினார். அவர் கூறுகின்றார், இன்று கண்ணியத்திற்குரிய சொற்பொழிவாளர் அரபி மொழியின் மேன்மையை பற்றி உள்ளம் கவர்ந்த மற்றும் அறிவுபூர்வமாக ஆற்றிய சொற்பொழிவினை கேட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. நான் சொற்பொழிவினை கேட்பதற்காக வந்தபோது பழைய காலத்து மக்கள் எடுத்துரைக்கக்கூடிய அதே பாணியில்தான் இன்றும் சொற்பொழிவு ஆற்றப்படும் என கருதினேன். அவர்கள் எவ்வாறு சொற்பொழிவு ஆற்றுவார்கள் என்றால், பிரசித்தி பெற்ற ஒரு சம்பவம் உள்ளது. அதாவது ஒருமுறை ஒரு அரபியிடம் அரபி மொழியின் மேன்மை பற்றி வினவப்பட்டது. அதற்கு அவர் அரபி மொழிக்கு 3 காரணங்களினால் மேன்மை கிடைத்திருக்கிறது என்றார். முதல் காரணம், நான் அரபு நாட்டை சார்ந்தவனாவேன். 2வது, திருக்குரானுடைய மொழி அரபியாகும். 3வது, சொர்க்கத்தில் அரபி பேசப்படும் என்பதனால் ஆகும் என்றார். அவர் கூறுகின்றார், நான் இதுபோன்ற கருத்துக்கள் தான் அரபி மொழியின் மேன்மைக்காக இன்று எடுத்துரைக்கப்படும் என கருதினேன். ஆனால் கொடுக்கப்பட்ட சொற்பொழிவு மிகவும் அறிவுபூர்வமான தத்துவங்களை தனக்குள் கொண்டிருந்தது. நான் ஜனா மிர்சா சாஹிபிற்கு நம்பிக்கையூட்டுகின்றேன். நான் அவர்களது சொற்பொழிவில் ஒவ்வொரு வார்த்தையையும் மிகவும் கவனத்துடனும் முழுமையாக கேட்டேன். இதிலிருந்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன், பல பயன்களை அடைந்தேன். இந்த சொற்பொழிவின் தாக்கம் நீண்ட காலம் எனது உள்ளத்தில் இருக்கும் என நம்புகின்றேன். அடுத்து சையத் அப்துல் காதிர் சாஹிப், வைஸ் பிரின்சிபல், இஸ்லாமிய காலேஜ் லாகூர். இவர் வரலாறு பிரிவின் சதராவார். இவர் இஸ்லாமிய கல்லூரியில் இஸ்லாம் மற்றும் கம்யூனிசம் என்ற தலைப்பில் லாகூரின் சன்ரைஸ் என்ற பத்திரிகையில் ஒரு குறிப்பை எழுதியிருந்தார். அது
இங்கு கூறப்படுகின்றது. கூறுகின்றார், இஸ்லாத்தின் பொருளாதார அமைப்பு மற்றும் கம்யூனிசம் என்ற தலைப்பில் மிர்சா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹமது சாஹிப் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் தலைவர் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவினை கேட்டது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. இந்த சொற்பொழிவும் அன்னாரது ஏனைய சொற்பொழிவுகளைப் போன்று நான் கேட்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அது அறிவான சிந்தனையில் பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் முழுமையாக அறிய வேண்டியவையாக இருந்தது. மிர்சா சாஹிப் அவர்கள் போற்றத்தக்க மனிதனாக இருக்கின்றார்கள். இந்த தலைப்பின் எல்லா பகுதியிலும் தங்களுக்கு முழுமையான தேர்ச்சி கிடைத்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் உங்களது சிந்தனைகள் கண்ணியமாக பார்த்தவாறு நாங்கள் கவனம் செலுத்துவதற்கு தகுதியானவையாகும். வெளி உலகிற்கும் இந்த நூலை வழங்குவது அவசியமாகும். பொதுவாக இஸ்லாத்தின் பொருளாதார அமைப்பினை மௌதூதி சாஹிப் தான் எடுத்துரைத்தார்கள் என பேசப்படுகின்றது. ஆனால் அதற்கு மிகவும் முன்னால் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த அறிவுபூர்வமான சொற்பொழிவை ஆற்றியிருக்கின்றார்கள். இது நூல் வடிவிலும் வெளிவந்துள்ளது. தற்பொழுது இது ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுவிட்டது. அகமதிகளில் ஆங்கில அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்களும் இதனை படிக்க வேண்டும். சுற்றுச்சூழல் குறித்த ஆர்வம் கொண்டவர்களுக்கும் இதனை வழங்க வேண்டும். அடுத்து லாலா ராம்சந்த் மச்சிந்தா சாஹிபுடைய தலைமை உரை இஸ்லாத்தின் பொருளாதார அமைப்பு என்ற தலைப்பில் இருந்தது. அதில் அவர் கூறுகின்றார், இப்படிப்பட்ட சொற்பொழிவை கேட்பதற்கான வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் என்னை நற்பேறு பெற்றவனாக கருதுகின்றேன். அகமதியத்தின் திட்டங்கள் முன்னேற்றம் அடைகிறதனை கண்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மிகவும் சிறப்பாக முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்கின்றது. தற்பொழுது நீங்கள் கேட்ட சொற்பொழிவும் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் புத்தம் புதிய விஷயங்களை உசூர் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். எனக்கு இந்த சொற்பொழிவின் மூலம் அதிக பலன் கிடைத்தது. மேலும் அவர் கூறுகின்றார், இஸ்லாம் தனது சட்டத்தில் முஸ்லிம்களை மட்டுமே கவனத்தில் கொள்கிறது, முஸ்லிம் அல்லாதவர்களை கவனத்தில் கொள்வதில்லை என நான் தவறாக எண்ணியிருந்தேன். ஆனால் இன்று அஹமதியா ஜமாத்தின் தலைவருடைய உரையிலிருந்து இஸ்லாம் எல்லா மனிதர்களிடத்தும் சமமாக பழகுவதனை குறித்து போதனை வழங்குகிறது என தெரிய வந்தது. நான் முஸ்லிம் அல்லாத நண்பர்களிடம் இப்படிப்பட்ட இஸ்லாத்திற்கு கண்ணியம் அளிப்பதற்கு உங்களுக்கு என்ன என கேட்பேன் என்றார். அடுத்து கூறுகின்றார்கள், நான் அஹமதியா ஜமாத்தின் தலைவர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் லட்சோப லட்ச நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் தனது விலை உயர்ந்த கருத்துக்களை கொண்டு சொற்பொழிவாற்றி நம்மை பயனடைய செய்திருக்கின்றார்கள். ஆக இது ஒரு பகுதி பற்றி, அதாவது அவர் வெளிப்புற மற்றும் உட்புற அறிவுகளால் நிரப்பப்படுவார் என அறிவிக்கப்பட்ட முன்னறிவிப்புகளின் ஒரு காட்சி ஆகும். அல்லாஹ் தாலா நமக்கு அதில் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூலம் அறிவு மற்றும் ஞானத்தின் பொக்கிஷத்தை வழங்கி இருக்கின்றான். அதனை படிப்பதற்கான வாய்ப்பினை வழங்குவானாக. மேலும் அன்னாரது கட்டுரைகளின் பட்டியலில் நான் கூறியது போன்று பல்வேறு வகையான தலைப்புகளில் கட்டுரைகள் உள்ளன. அல்லாஹ் அதிலிருந்து பயன்பெறுவதற்கான வாய்ப்பினை நமக்கு வழங்குவானாக. மேலும் நாம் நமது அறிவையும் ஞானத்தையும் பெருக செய்யக்கூடியவர்களாக வேண்டும். தற்பொழுது நான் தொழுகைகளுக்கு பிறகு ஒரு ஜனாசா தொழுகையை தொழ வைப்பேன். இது ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஒரு மகனுடையதாகும். இவர் பீகாரை சேர்ந்த ஹஜ்ரத் சாரா பேகம் சாஹிபுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர் ஆவார்கள். அன்னாரது பெயர் சாஹிப்ஜாதா மிர்சா ஹனீஃப் அஹமது சாஹிப் ஆகும். இவர் பிப்ரவரி 17ஆம் தேதி 9:30 மணி அளவில் தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டில் ரபுவாவில் தனது 82 வயதில் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் எனது மாமா ஆவார்கள். மார்ச் 24ஆம் தேதி 1932 பிறந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது அனைத்து மகன்களையும் போன்று அன்னாரையும் சிறு வயதில் வக்ஃப் செய்திருந்தார்கள். அந்த வகையில்தான் அன்னாரது படிப்பறிவும் ஒழுக்கமும் இருந்தது. அன்னார் மதரசா அஹ்மதியா காதியானில் ஜாமியத்துல் முபஷிரினில் ஆன்மீக கல்வியை பயின்றார்கள். மெட்ரிக் தனியாரில் தேர்ச்சி பெற்றார்கள். 1958 BA தேர்ச்சி பெற்றார்கள். லாகூரின் சட்ட கல்லூரியில் 1962 இதற்கான பயிற்சியை செய்ய மாட்டேன் என்ற நிபந்தனையில் LLB பயின்றார்கள். 1962 ஜமாத் பணிக்காக வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார்கள். 1962 முதல் 1969 வரை சேரலுனில் மெட்ரிக் பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபலாக தொண்டாற்றினார்கள். அறிவாற்றல் படைத்த மனிதர் ஆவார். 20 வருட முயற்சி மற்றும் ஆராய்தலுக்கு பிறகு திருக்குரான் தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தின்
எழுத்துக்கள் மற்றும் தப்சீர்களின் கடலை ஒருங்கிணைத்தவாறு விலை உயர்ந்த கூற்றுக்களை அன்னாரது உருது, பாரிசி, அரபி மொழியின் கவிதைகள் மற்றும் இல்ஹாம்களை ஒன்று சேர்த்து ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாலீமே ஃபஹ்மே குர்ஆன் என்ற பெயரில் ஒரு நல்ல பெரிய நூலை தொகுத்துள்ளார்கள். அது 2004 வெளிவந்தது. இதனை போன்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அரபி, பாரிசி, உருது அதபுகளுடன் உள்ள கவிதைகளை மற்றொரு நூலில் அதபுல் மஸீஹ் என்ற பெயரில் வெளிவந்துள்ளது. இதுவும் ஒரு சிறந்த கவிதை தொகுப்பாகும். இவர்களது திருமணம் 1959 கண்ணியத்திற்குரிய சையத் ஜைனுல்லாபுத்தீன் வலியுல்லா ஷா சாஹிபுடைய இவர் 4வது கலீஃபத்துல் முஸ்லிம் மாமா ஆவார்கள். அவர்களது மகள் தாஹிரா பேகம் சாஹிபாவுடன் நடைபெற்றது. இவர்களுக்கு 4 பிள்ளைகள் உள்ளன. முதலாவது சல்மான் அகமது, இவர் அமெரிக்காவில் உள்ளார். அதன் பின்னர் 3 மகள்கள் உள்ளனர். டாக்டர் ஹாலித் தஸ்லீம் அஹமது சாஹிபுடைய மனைவி அமத்துல் முமின் ஹீனா சாஹிபா, மிர்சா ஹசன் அகமது சாஹிபுடைய மனைவி மீனா முபாரக்கா சாஹிபா, பரோக் அகமது சாஹிபுடைய மனைவி அப்துல் சமீ சாஹிபா ஆவார்கள். இவரது மனைவி ரபுவாவில் இருக்கிறார்கள். சேரலூனில் இருந்த காலம் வரை போர் நகரத்தில் ஜமாத் பள்ளிக்கூடத்தில் முதன்முறையாக சயின்ஸ் பிளாக் துவங்கப்பட்டது. அன்னாரது மனைவி கூறுகின்றார்கள், மிகவும் கவனத்துடன் நாள் முழுவதும் நின்று கொண்டே இந்த பிளாக்கை கட்டி முடிக்க செய்தார்கள். கமல் சல்மான் சாஹிப் சேரலூனுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். அவர் மக்கள் தற்பொழுது வரை அன்னாரை நினைவு கூறுவதாக கூறியுள்ளார்கள். அனாதைகளை வளர்ப்பது குறித்து கவனம் செலுத்தி வந்தார்கள். மறைவாக அவர்களுக்கு உதவி செய்து வந்தார்கள். தனது நண்பர்களை அதிகமாக கவனத்தில் வைத்து வந்தார்கள். அதிகமாக நட்புறவை வளர்த்து வந்தார்கள். தனது ஒரு நெருங்கிய நண்பர் ஒருவருடைய மரணத்திற்கு பிறகு அவரது சின்னஞ்சிறு பிள்ளைகளை கவனித்து வந்தார். அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். நட்பின் உறவை இவர் பேணியுள்ளார். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பிள்ளைகளில் பாரிசி மொழியில் அதிகளவு தேர்ச்சி பெற்றவர் இவர்கள்தான். இவர்களுக்கு பாரிசி நன்றாக தெரியும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நூல்களை ஆழ்ந்து படித்திருந்தார்கள். அதன் மூலமாகத்தான் அன்னார் ஃபஹ்மே தாலிமுல் குர்ஆன் என்ற நூலை எழுதியுள்ளார்கள். எப்போது வரை நன்றாக ஆழ்ந்து படிக்கவில்லையோ அப்போது வரை அந்நூலை எழுத முடியாது. அவர்களது மனைவி கூறுகின்றார்கள், இது அவர் தாமே கூறியதாகும். அதாவது மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சில நூல்கள் அல்லது எல்லா நூல்களையும் அவர் 20 முதல் 25 தடவை படித்திருந்தார்கள். காதியானுடன் அசாதாரணமான அன்பு இருந்தது. 2-3 வருடங்களாக அன்னாரது உடல் நிலை மிகவும் மோசமானதாக இருந்தது. இருந்த போதிலும் கடந்த 2 வருடமும் காதியான் ஜல்சாவிற்கு சென்று வந்துள்ளார்கள். துவாவிலும் அன்னாருக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது. அன்னாரது மகள் கூறுகின்றார்கள், அதாவது அவர்கள் ஒரு சஹாபாவை பற்றிய கதையை கூறினார்கள். அவர்கள் அவரை கனவில் பார்க்கின்றார்கள். அதில் அவர்களது தரஜா உயர்ந்து கொண்டே செல்கின்றது. அப்போது அவர், நான் இப்படிப்பட்ட அமல்களை செய்யவில்லையே என கருதுகின்றார். அப்போது அவருக்கு, நீர் விட்டு வந்த நல்ல பிள்ளைகள் எப்போதும் உமக்காக துவா செய்கின்றன. அதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் உமது தரஜாவில் உயர்வு ஏற்படுகிறது என கூறப்பட்டது. அப்போது அவர்கள் தமது பிள்ளைகளிடம், எனக்காகவும் நீங்கள் துவா செய்து வாருங்கள் என அறிவுரை வழங்கினார்கள். அல்லாஹ் இவர்களது பிள்ளைகளையும் நன்மையில் நிலைபெற செய்வானாக. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தமது பிள்ளைகளிடம் தனது ஜமாத்திடம் வைத்த எதிர்பார்ப்புகளுக்கேற்ப செயல்படுவர்களாக ஆக்குவானாக. மேலும் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இந்த துவாவிற்கு இவர்களது பிள்ளைகளையும் ஜமாத்தார்களையும் உரிமையாளர்களாக ஆக்குவானாக. அதாவது ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், பிள்ளைகள் தொடர்பாக கூறினார்கள், அல்லாஹ்வே இவர்களது பிள்ளைகளும் அவர்களது பிள்ளைகளும் உலகம் நிறைவேற்றிருக்கும் வரை உனது அமானத்தாவார்கள். அதில் ஷைத்தான் எந்தவிதமான தடங்களையும் செய்துவிடக் கூடாது. அவர்கள் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவோர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய ஹனீஃப் அஹ்மத் சாஹிபுடன் கருணையுடனும் மன்னிப்புடனும் பரிமாறுவானாக. அன்னாரது தரஜாவை உயர்த்துவானாக. இவர்களது பிள்ளைகளையும் அவர்கள் எந்த இரத்தத்துடன் தன்னை தொடர்பு படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அதன் உரிமையை நிறைவேற்றுபவர்களாக ஆகட்டுமாக. அன்னாருக்கு என்னுடன் மிக சிறந்த முறையில் தொடர்பு இருந்தது. ஹிலாஃபத்திற்கு முன்பும் இருந்தது. ஹிலாஃபத்திற்கு பிறகு அந்த அன்பு மேலும் அதிகமானது. ஆனால் அதில் தன்னடக்கம்
பரிசுத்தம், விசுவாசம் போன்றவை எல்லை கடந்து வெளிப்பட்டது. அல்லாஹ் தாலா அன்னாரது தரஜாவை உயர்த்தி கொண்டே செல்வானாக. அவர்களது பிள்ளைகளுக்கும் ஹிலாஃபத்துடன் ஒரு சிறந்த தொடர்பினை மேற்கொள்வதற்கான வாய்ப்பினை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.